வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1ல் உள்ள ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் யார்? உடுமலை நாராயண கவி. முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவர் யார்? பாரி. வானில் எந்த கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? முகில் கூட்டம். முகில் என்றால் மேகம் என்று பொருள். தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயண கவி. வான்குடல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் யார்? குமணவள்ளல். பொறுத்துக சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை, அற்புதம் வியப்பு அல்லது விந்தை, முகில் மேகம், உபகாரி வள்ளல். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பரணி இலக்கியம். மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் கேட்டல். இதுதான் மொழியினுடைய முதல் நிலை. இரண்டாவது நிலை தான் படித்தலும் எழுதுதலும். நெறி என்ற சொல்லின் பொருள் வழி. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள். எங்கள் தமிழ் அது அவர் எழுதாத நூல், அதனால் பொருந்தாதது எங்கள் தமிழ். பேச்சு மொழியை எவ்வாறு கூறுவர்? உலக வழக்கு என்று கூறுவர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்று கூறுவர். பொருத்துக ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொருத்துக. மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ், இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம், பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரி, எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. இது எல்லாமே ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், அதை பொறுத்திருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சுரதாவினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், இது தவறானது. பாரதிதாசனின் இயற்பெயர் ராசகோபாலன், இதுவும் தவறானது. சுரதாவினுடைய இயற்பெயர் தான் ராசகோபாலன், பாரதிதாசனின் இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். மாற்றி அப்படி கொடுத்துருக்கு. அதனால் கூற்று 1, 2 இரண்டுமே தவறானது. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். ஆயுத தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? எஃகு என ஆயுத எழுத்து வந்திருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர், இது தவறானது. எழுத்து மொழியை தான் இலக்கிய வழக்குன்னு கூறுவர். எழுத்து மொழியை உலக வழக்கு என்று கூறுவார், இது தவறானது. எழுத்து மொழி தான் இலக்கிய வழக்கு, பேச்சு மொழி உலக வழக்கு, அப்படியே மாற்றி சொல்லியிருக்கு. அதனால் கூற்று 1, 2 இரண்டுமே தவறானது. ஒளியின் வடிவம் எது ஆகும்? ஒளியினுடைய வடிவம் தான் எழுத்து. ஒளியினுடைய அதாவது சவுண்டு நம்ம கொடுக்குறோம், அதோட வடிவத்தை நம்ம கொண்டு வரும்போது தான் அது எழுத்து மொழியாகுது. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது எல்லாமே தமிழினுடைய கிளை மொழிகளுள் ஒன்றுதான். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலினுடைய ஆசிரியர் சுரதா, இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். காடலாம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு குடல் எல்லாம். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? கோழிக்குண்டு. மனமில்லை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் குடல் இல்லை. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள், இதுதான் சுட்ட பழங்கள். ஒட்டிய பழங்கள் அல்லது மண் ஒட்டிய பழங்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற பாடலை இயற்றியவர் யார்? கலாப்ரியா. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. உலகத்தில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2 வகைதான். ஒன்று ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. 2 வகை, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? யானை. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வகைப்படும். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேங்க்.
பொருத்துக. ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொருத்துக. உவமை பேரபிள். பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். காடு ஜங்கிள். காட்டாறு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. இனி பொருத்துக. அறத்துப்பால் அதில் 38 அதிகாரங்களும் பொருட்பாலில் 70 அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் உள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் அறத்துப்பாலில் எவ்வளோ இருக்குது, பொருட்பாலில் எவ்வளோ இருக்குது, இன்பத்துப்பாலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொருத்திருக்கு. வாய்மை எனப்படுவது யாது? தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது யாவர்க்கும் தீங்கு தராத சொற்களை பேசுதல். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். இது திருக்குறளினுடைய பெருமையினை அவர் சொல்லியிருக்கார். தீது குட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தீதுண்டோ. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் என்ற பாடலை இயற்றியவர் யார்? காவற்பெண்டு. இவர் ஒரு பெண்பார் புலவர். இவர் எழுதிய ஒரே ஒரு பாடலானது புறநானூற்றில் காணப்படுகின்றது. நேரம் குட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேரமாகி. வாசல் குட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது வாசல் அலங்காரம். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தையில் புதிது புதிதாக எவற்றனுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு என்று பாடியவர் யார்? பாவேந்தர் புரட்சி கவி. 2 பேருமே ஒன்று தான். பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு 2 வகைப்படும். பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது? பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் கொர்க்கை. கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வ.உ. சிதம்பரனார். அல்லனா அவரை வ.உ.சி அப்படின்னு அழைக்கலாம். பொருத்துக. ஈன்று அப்படின்னா பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட. இது எல்லாமே சொல்லும் பொருளும் பொருத்திருக்கு. சரியானதை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை வனவியல் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் உள்ளன. 2 கூற்றுகளுமே சரியானதுதான். கேள்வி நம்பர் 50. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. சரியானது. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். இதுவும் சரியானது. தமது பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர். அனைத்துமே சரி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அது உடுமலை நாராயண கவிதான். அனைத்தும் சரி. அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் டேர்ம் 2ல் உள்ள முக்கியமான 50 வினாக்களை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வடிவில் நம்ம பார்க்க போகிறோம்.